ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா கேட்கின்றார், உயர்ந்த பதவியை யார் அடைவார்கள்? அதற்கான விளக்கத்தை கூறுகிறார். குழந்தைகளே, இல்லறத்திலேயே இருங்கள். இத்தனை பேர் இங்கு எங்கே இருக்க முடியும்? பிராமணர்களாக மாறிய பிறகு அனைவரும் இங்கே பிரம்மாவிடம் இருக்க முடியாது. தன்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும். நாம் சூத்திரர்கள் கிடையாது, பிராமணர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணர்களுடைய குடிமை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. எனவே குடும்பத்தில் இருந்தாலும் சரீர நிர்வாகத்திற்காக வேலை போன்றவைகளை செய்து கொண்டே தந்தையை மட்டும் நினையுங்கள். நாம் எப்படி இருந்தோம்? இப்போது வேற்று ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறோம். எவ்வளவு நாம் துக்கத்தில் இருந்தோம். இப்போது தந்தை நம்மை அழைத்து செல்கிறார் என்றால் இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த நிலையை அடைய வேண்டும். ஆரம்பத்தில் எவ்வளவு பெரிய பெரிய மரங்கள் வந்தன. பிறகு அவர்களில் சிலர் இருக்கின்றனர், மற்றவர்கள் சென்று விட்டனர். நாம் நம்முடைய ராஜ்யத்தில் இருந்தோம். இப்போது எங்கே வந்திருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு போக போகிறோம் என்று நினைவு செய்யுங்கள். உயர்ந்த குஷி இருக்க வேண்டும். தினமும் ரெகுலராக படிப்பை படிக்க வேண்டும். வகுப்புக்கு வர வேண்டும். சிலர் லெட்டரை எழுதுகிறார்கள், முடியவில்லை பாபா, வர முடியவில்லை, விகாரத்தில் விழுந்து விட்டேன் என்றெல்லாம். பிறகு ஞானத்தை எப்படி தாரணை செய்ய முடியுமா? முன்னேற்றம் அடைவதற்கு பதிலாக விழுந்து விழுந்து ஒரு பைசா மதிப்புக்கில்லாத பதவியை அடைவார்கள். எங்கே ராஜா, எங்கே தாழ்ந்த பதவி, அங்கே சுகம்தான் இருக்கும். ஆகவே உயர்ந்த பதவியை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். உயர்ந்த பதவியை யார் அடைவார்கள்? இதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். இப்போது அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ராஜா மகேந்திரன் போபாலினுடைய கூட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ராஜா ஒரு பைசா மதிப்பில்லாதவர். இவரோ பிரம்ம பாபா சூரிய வம்ச ராஜ்யத்தில் செல்லக்கூடியவர். இது போன்று முயற்சி செய்தால்தான் நாம் வெற்றி மாலையில் போக முடியும். நம்முடைய கண்களில் எங்கேயும் குற்றச் செயல் நிகழவில்லை தானே என தன் மனதை தானே சோதித்துக் கொள்ள வேண்டும். குற்றமாகிவிட்டதென்றால் வேறு என்ன வேண்டும்? குற்றமற்றதாக இருந்து விட்டால் நமக்கு வேறு என்ன வேண்டும்? விகாரத்தில் ஈடுபட மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும். ஆகவே எங்காவது கொஞ்சமாவது நம்முடைய கண்கள் ஏமாற்றுகிறதா? நம்பர் 1 காமம், குற்றப்பார்வை மிகவும் மோசமானது. ஆகையினால்தான் கிரிமினல் சிவிலைஸ்ட் என்ற பெயரே இருக்கிறது. எல்லையற்ற தந்தை குழந்தைகளை பற்றி அறிந்திருப்பார் அல்லவா? இவர்கள் என்ன கர்மம் செய்கின்றார்கள், எவ்வளவு சேவை செய்கின்றார்கள், சிலருடைய குற்றப்பார்வை இதுவரை போகவில்லை என்று குப்தமாக செய்திகள் வருகின்றது. இன்னும் போக போக மேலும் துல்லியமாக எழுதுவார்கள். நாம் எவ்வளவு காலம் பொய் பேசினோம், கீழே விழுந்தோம். பொய் பேசுவது கூட ஒரு பதவியை குறைத்து விடும். ஆகவே ஞானம் முழுமையாக புத்தியில் இல்லை. அதனால்தான் நம்முடைய நிலையை அடையாததற்கு இதுவே காரணம். பாபாவிடம் நாம் மறைத்து விட்டோம். இது போன்று பலர் மறைக்கிறார்கள். சர்ஜனிடம் பிரேம் டாக்டர் பாபா 5 விகாரங்களின் நோயை மறைக்கக்கூடாது, உண்மையை கூற வேண்டும். தெரிவிக்கவில்லை என்றால் அது விருத்தி அடைந்து கொண்டே போகும். இப்போது பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, ஆத்மா அபிமானி ஆகுங்கள். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மா சகோதரன் சகோதரன். நீங்கள் பூஜைக்குரியவராக இருந்து எவ்வளவு சுகமாக இருந்தீர்கள். இப்பொழுது பூஜாரியாகி துக்கமுடையவராக ஆகிவிட்டீர்கள். உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? இந்த இல்லற ஆசிரமம் பரம்பரையாக வந்தது என்றெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள். ராம் சீதாவிற்கு குழந்தைகள் இல்லையா என்ன? ஆனால் அங்கே விகாரத்தினால் குழந்தைகள் பிறப்பது இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இருப்பது சம்பூர்ண நிர்விகாரி உலகம். அவை யோக பலத்தால் தான் அங்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கின்றன.
ஆகவே காம விகாரத்தால் வீழ்ந்து விட்டால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 20/7/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளை, மாயா ராவணனின் சங்கத்தில் வந்து நீங்கள் அலைந்து திரிந்தீர்கள். தூய்மையாக இருந்த செடி தூய்மை இழந்து விட்டது. இப்போது மீண்டும் தூய்மையாகுங்கள். கேள்வி: ஒவ்வொரு குழந்தைக்கும் தன் மீதே என்ன ஆச்சரியம் இருக்கிறது? தந்தைக்கு குழந்தைகள் மீது என்ன ஆச்சரியம் ஏற்படுகிறது? பதில்: நாம் என்னவாக இருந்தோம், யாருடைய குழந்தைகளாக இருந்தோம், இப்படிப்பட்ட தந்தையிடம் இருந்து நமக்கு சொத்து கிடைத்தது, அந்த தந்தையை மறந்து விட்டோம் என்பது குழந்தைகளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ராவணன் வந்ததும் எவ்வளவு பனி மூடிவிட்டது. அதனால் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பு அனைத்தும் மறந்து விட்டது. எந்த குழந்தைகளை நான் இவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றினேனோ, ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேனோ, அந்த குழந்தைகள் என்னை நிந்தித்து விட்டனர் என்பது பாபாவிற்கு குழந்தைகளை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. ராவணனின் சங்கத்தில் வந்து அனைத்தையும் இழந்து விட்டனர். ஓம் சாந்தி. என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தன்னைத்தான் பார்த்து அதிசயப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் எவ்வாறு இருந்தோம், யாருடைய குழந்தைகளாக இருந்தோம், உண்மையில் பாபாவிடமிருந்து சொத்து இருந்தது, பிறகு எப்படி மறந்து விட்டோம்? நாம் சதோ பிரதானமான முழு உலகத்திற்கும் அதிபதியாக இருந்தோம், மிகவும் சுகமுடையவராக இருந்தோம். பிறகு நாம் படியில் இறங்கி விட்டோம். ராவணன் வந்ததும் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பை நாம் மறந்து விட்டோம். மேலும் தந்தை கூறுகிறார், பாம்பேயில் கூட்டம் கூடுகின்ற பொழுது பாரதவாசிகளே, உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுத்தேன் என பாபா கூறுகின்றார் என்பதை தெரிவிக்கலாம். தேவதைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள், பிறகு ராவண ராஜ்யத்தில் எப்படி வந்தீர்கள்? இது கூட நாடகத்தில் பார்த்து இருக்கிறது. நீங்கள் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையை புரிந்து கொண்டால்தான் உயர்ந்த பதவியை அடையலாம். என்னை நினைவு செய்தால் உங்கள் விகர்மங்கள் அழியும். நீங்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இருப்பினும் சிலருடைய புத்தி எங்கோ இருக்கிறது, இன்னும் சிலருடைய புத்தி வேறு எங்கேயோ இருக்கிறது. நாம் எங்கே இருந்தோம், இப்போது நாம் மற்றவரின் ராவண ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம். ஆகையால் எவ்வளவு துக்கம் அடைந்திருக்கிறோம் என்பது புத்தியில் வர வேண்டும். மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இல்லறத்தில் இருங்கள். இத்தனை பேர் இங்கே எப்படி இங்கே தங்கியிருக்க முடியும்? பிராமணர்களாகிய மாறிய பிறகு அனைவரும் இங்கே பிரம்மாவிடம் இருக்க முடியாது, தன்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும். ஆனால் தூய்மையாக இருக்க வேண்டும். உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் காம விகாரத்தை வெற்றி கொள்ள வேண்டும். நம்பர் 1 காமம்தான். குற்றப்பார்வை மிகவும் மோசமானது என்று கூறுகிறார். மேலும் பாபா கூறுகிறார், நீங்கள் இங்கே உண்மையான சங்கத்தில் வந்திருக்கிறீர்கள். வெளியில் கெட்ட சங்கத்தில் சென்றதும் மறந்து விடுகிறீர்கள். யானையை கூட முதலை விழுங்குவது போல மாயை மிகவும் சக்திசாலியாக இருக்கிறது. இப்படியும் இருக்கிறது, இப்படி ஓடி விடுவோம் என ஓடி விடுகின்றனர். சிறிதளவாவது தனக்குள் அகங்காரம் வருவதால் சத்தியத்தை அழித்து விடுகின்றனர். எல்லையற்ற தந்தையும் புரிய வைக்கிறார், இதில் பயப்படக்கூடாது. பாபா இவ்வாறு ஏன் கூறுகிறார்? நம்முடைய மரியாதை போய்விட்டது என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. மரதானம் மகிழ்ச்சியின் பொக்கிஷங்களினால் நிறைந்தவராகி துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியினுடைய தானம் கொடுக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாவுக. ஸ்லோகன்: அனுபவி ஆத்மா ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். அவர் எப்போதும் வெற்றியாளராக இருக்கின்றார்.
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா வந்திருக்கே முள் நிறைந்த காட்டை மலர் தோட்டமாக மாற்றுவதற்காக என்று பல முரளிகளில் சொல்லியிருக்கின்றார். சத்தியுகம் திரேதாயுகத்தில் நாம் எப்படி இருந்தோம்? தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக இருந்தோம். ஆகவே சத்தியுகத்தை மலர் தோட்டம் என்று சொல்வார். ஆகவே ஒவ்வொருவருமே தேவதைகளிடம் நல்ல நறுமணமிக்க மலர்கள் போல அவர்கள்கிட்ட தெய்வீக குணங்கள் சம்பூர்ண நிலையில் இருந்தது. கோபம் என்றாலே என்னவென்று தெரியாது, 5 விகாரங்கள் என்றாலே என்னவென்று தெரியாது. அப்படி இருந்த நாம் சத்தியுகம் திரேதாயுகம் முடிந்து துவாபர யுகம் வந்தோம். ராவணர் ஆட்சியம் ஆரம்பித்து விட்டது. நாமும் ஆத்மா அபிமானி நிலையில் இருந்து விடுபட்டு தேக அபிமானத்தில் வந்தோம். 5 விகாரங்களுக்கு அடிமையாகிவிட்டோம். பக்தி ஒருபுறம் செய்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் விகாரத்திலும் மூழ்கிக் கொண்டே இருந்தோம். ஆகவே இதனால்தான் துக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. கூக்குரலிட்டு அழைத்தும் தந்தையை, வாருங்கள் தந்தையே, எங்களை தூய்மையாக்குங்கள் என்று. ஆகவே பாபா கூறுகின்றார், நீங்கள் இங்கே உண்மையான சத்சங்கத்தில் இருக்கிறீர்கள், வெளியில் கெட்ட சங்கத்தில் சென்றதும் மறந்து விடுகிறீர்கள். யானையை கூட முதலை விழுங்குவதைப் போல மாயா மிகவும் சக்திசாலியானது. இப்படியும் இருக்கிறார்கள். இப்போது ஓடிவிடுவோம் என ஓடிவிடுகின்றனர். சிறிதளவாவது தனக்குள் அகங்காரம் வருவதால் சத்தியத்தை அழித்து விடுகின்றனர். எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார், இதில் பயப்படக்கூடாது. பாபா இவ்வாறு ஏன் கூறினார்? நம்முடைய மரியாதை போய்விட்டது. மரியாதை ராவண ராஜ்யத்திலேயே போய்விட்டது. தேகாபிமானத்தில் வருவதால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். கோபம் மற்றும் பேராசை கூட குற்றமானவைகளே. கண்களால் பொருட்களை பார்க்கிறார்கள், அப்போதுதான் பேராசை ஏற்படுகிறது. தந்தை வந்து தனது மலர் தோட்டத்தை பார்க்கிறார். என்னென்ன விதமான மலர்கள் இருக்கின்றார்கள். இங்கிருந்து சென்று பிறகு அந்த தோட்டத்தில் மலர்களை பார்க்கின்றார்கள். சிவத்தந்தைக்கு மலர்களை, ஸ்தூல மலர்களை அணிவிக்கிறார்கள். அவரோ நிராகார். சைத்தன்ய மலர். இப்போது நீங்கள் முயற்சி செய்து இது போன்ற மலர்களாக ஆகின்றீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக ஆகிக்கொண்டே வருகின்றீர்கள். பாபாவை வராத முன்பு அசுர குணங்களில் விளையாடி கொண்டிருந்தோம். இப்பொழுது பாபா சொல்லிக் கொடுக்கின்றார், குழந்தைகளே, நாடகம் முடிய போகின்றது, சத்தியுகம் செல்ல போகின்றோம். ஆகவே நீங்கள் அஷ்ட சக்திகளையும் தெய்வீக குணங்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். ஞானம் யோகத்தின் மூலம் தன் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அப்படி இருந்தால்தான் நீங்களும் அந்த மாதிரி நடக்க வேண்டும், உழைக்க வேண்டும், பிரஜைகள் நிறைய பேரை உருவாக்க வேண்டும். ஞானம் ஒருபோதும் அழிவதில்லை. ஒரு முறை சிவபாபா என்று இதை கேட்டாலும் கூட பிரஜையில் வந்து விடுவார்கள். நாம் எந்த ராஜ்யத்தில் இருந்தோம் அதை மீண்டும் இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது உள்ளுக்குள் உங்களுடைய நினைவில் வர வேண்டும். அதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். முற்றிலும் துல்லியமாக சேவை நடந்து கொண்டே செய்து கொண்டே இருக்க வேண்டும்.